யோசிச்சிருப்பீங்க, என்னடா வந்து ரெண்டதும் தெரியல வாசகம் தெரியலன்னு சொல்லி. சுருக்கமான வசனம் தான், ஆனாலும் சுருக்கமான வசனத்தில் தான் ஆண்டவர் பல காரியங்களை வைத்திருப்பார். சரியா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த வேலையிலும் ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளிலையும் ஆண்டவரே வசனத்தை நாங்கள் ஆண்டவரே தியானிக்கும் போது ஆண்டவரே எங்களோடு நீங்கள் பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய தங்கி இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ராஜா, நீர் எங்களை பலப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, 2-3 வாரமாக ஆண்டவரே இந்த மத்தேயு 5வது அதிகாரத்தில் நாங்கள் ஆண்டவரை பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த வசனத்தின் மூலியமாக தொடர்ந்து எங்களுடைய ஈடுபடும்படி நாங்கள் செபிக்கிறோம். தங்கியிடம் எங்களை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மேக்ஸ் நீங்க கணக்கு செய்யும்போது என்னைக்குமே நீட்டமான கணக்கு தான் நம்ம பார்த்து நம்ம பயப்படுவோம். என்னடா அவ்வளவு நீட்டுக்கு இருக்க கணக்குன்னு. ஆனா ஒரு உண்மையை சொல்லுவா, நீட்டான கணக்கு தான் சுலபமா செய்திடலாம். இந்த சுருக்கமா கேள்வி இருக்கு தெரியுமா, அதுதான் கஷ்டம். இதை நான் ஏன் சொல்லுகிறேன், நான் திடீர்னு வசனமும் அப்படிதான். ஆண்டவர் நீட்டான வசனம் கொடுத்தா ஏதோ சொல்ல போறான்னு நினைப்போம். ஆனா அதை நம்ம சின்ன சுலபமா புரிஞ்சுக்குவோம். ஆனா சுருக்கமான ஒரு வசனம் சொன்னாருன்னா அதை சுருக்குன்னு ஏதோ சொல்றாருன்னு அர்த்தம். சரியா? அது ஏதோ ஆழமா இருக்குன்னு அர்த்தம். சரியா? இறுக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏன் இறுக்கம் பெறுவார்கள். அவ்வளவுதான் வசனம். தமிழ் வாசிக்க தெரியாது எனக்கு, வசனம் மண்டையில் ஏறிடுச்சு. அப்ப பார்த்துக்கோங்க, சின்ன வசனம் தான், ஆனா சுலபமான காரியம் கிடையாது. இன்னைக்கு இறுக்கம் பெறுகிற இந்த வார்த்தை வந்து சுலபமா மிருகத்துக்கும் மற்றதுக்கும் நம்ம பாய்க்கிறோம். ஆனா மனிதர்களுக்காக ஜெபிக்கும் போது தான் இந்த காரியம் மண்டையில வந்தது. யோசிச்சு பாருங்க, COVID-19 உலகமே ஆட்டி படுத்து கொண்டு இருக்குன்னு சொல்லுகிறோம். தடுப்பூசி உலகமே எல்லாத்துக்கும் போய் செய்யணும்னு சொல்லுகிறோம். பல பணக்கார தேசங்கள் ஏழை தேசத்துக்கு போகிற தடுப்பூசிய அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க, கணக்குல மில்லியன் கணக்குல. ஏழை தேசத்துக்கு எப்படிங்க போய் செய்யணும்? இது இருக்குமா? இது இறக்கம் பெறுகிறதா? கிடையாது. இன்னைக்கு இந்த வார்த்தை mercy என்றது உலகம் முழுவதும் எல்லாத்துக்கும் தெரியும். சரியா? நிறைய பேருக்கு கூட அந்த பேரை வைத்திருப்பார்கள் mercy என்று சொல்லி. சரியா? நிறைய ஹோமுக்கு mercyன்னு சொல்லி mercy ஹோம்னு வைத்திருப்பார்கள், தெரியும். சிறப்பான ஒன்று இருக்குது. அப்புறம் மலேசியாவுக்கு அதுக்கும் அப்படிப்பட்ட இது காரியத்துக்கும் mercy என்று சொல்லி வைத்திருப்பார்கள். நிறைய அதுக்கு mercy என்று சொல்லி இந்த வார்த்தையை வைத்திருப்பார்கள். ஆனா இந்த வேலையில் இந்த உலகத்துல இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை கதை தேவஜனமே. சரி, அதுக்குள்ளாக நம்ம போகிறது முன்பதாக ஆராதனைக்கு நம்ம நிறைய ஒரு 2-3 வாரமாக நம்ம ஜூம்ல நம்ம வைத்தோம். ஜூம்லயும் இதை வைத்து தான் நான் பிரசங்கம் பண்ணேன். சரியா? வசனம் 3லிருந்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 7வது வசனத்தில் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் இந்த காரியத்தை, இந்த வசனங்கள் முழுவதும் பாக்கியவான்கள் என்று சொல்கிறது, அது நம்ம வாழ்க்கையில செயல்பாட்டுக்குள்ளாக வரணும் என்று சொல்லிதான் இயேசு அதை சொல்கிறார். பி attitudes என்று சொல்லி இங்கிலீஷ் நான் சொன்னேன், பியூட்டிஃபுல் attitude. அப்படின்னா அந்த நம்மளோட நடைமுறைகள் இப்படியாக இருக்க வேண்டும், அவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு என்று சொல்லிதான் இயேசு இந்த காரியத்தை சொல்கிறார். யோசிச்சு பாருங்க, முதல் பிரசங்கமே நோயர் அன்னைக்கு முதல் பிரசங்கம் கேட்போம். அது என்ன பிரசங்கமா இருக்கும்? இந்த ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தையில வைத்து வழி நடத்த போகிறாம தானே. யாருக்கு நோயர் செம்மன் ஞாபகம் இருக்கு? என்ன நோயர் செம்மன் ஞாபகம் இருக்குன்னு சொல்லி பல யோசிக்கிறீங்க. சங்கீதம் 23 ஞாபகம் இருக்கு தானே? ஆமா, அதுதான் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நமக்கு மேற்பனா இருக்கணும், ஆண்டவர் நம்ம முன்பதாக சொல்லணும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளோட பேசினார். ஆமென். இப்ப அதே மாதிரி இயேசுவும் அவரோட ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என்ன எதிர்பார்க்கிறார், என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி போதனம் பண்ணியிருப்பார். ஆமாதானே? அம்மாவா இல்லையா? அப்ப ஆண்டவர் இதை வந்து பிரசங்கம் பண்றாருன்னா காரணம் இருக்குமா இல்லையா? ஆண்டவர் அதுகிட்ட நம்ம எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அந்த செயல்பாட்டை கொண்டு வரணும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். உள்ளார ஒரு மாற்றம் வரணும், அது செய்யல மாற்றத்தை கொண்டு வரணும். A transformation in our heart will transform our outside act. நம்மளோட வெளிப்புற நம்மளோட செய்கை அது உள்ளார மாறும்போது வெளியே மாறும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்க. அப்ப உள்ளார இருதயத்துல ஆண்டவர் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில இருக்கணும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். தேவஜனமே, போன வாரம் நம்ம பார்த்தோம் blessed are the righteous person. சரியா? நீதிமான்களை குறித்து நம்ம பார்த்தோம். நீதிமான் பாக்கியவான் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். நீதிமான் என்று சொல்லி பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஒரு டாபிக். போன வாரம் தான் நான் பிரசங்கம் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன், ஒரே பிரசங்கத்துல நீதியை குறித்து பிரசங்கம் பண்ண முடியாது. ஆனாலும் இயேசு நீதியை குறித்து 6வது வசனத்துல பேசிட்டு இப்ப 7வது வசனத்துல
நீதியாக தான் காணப்படுகிறது. அப்ப நம்ம ஒருவருக்குள்ளாக இரக்கம் பெறும்போது ஆண்டவர் பார்வையில் அது நீதியா மாறுகிறது. ஆமென். புரிகிறதா? அப்ப ஆண்டவர் பார்வையில எது சரியா பார்க்கற நீதி என்று சொல்லும் போது ஆண்டவர் பார்வையில சரியா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் பார்வையில சரியா இருக்கிறது என்னது? நீதியாகவும் இருக்க வேண்டும். போன வாரம் நம்ம ஒரு 4 காரியங்கள் நம்ம பார்த்தோம். போன வாரம் வராதவர்கள் நீங்க யூடியூப்ல போயிட்டு நீங்க போன வாரத்து பிரசங்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிந்து கொள்ளும். சரியா? மறுபடியும் அதை நான் தொட போறது கிடையாது, நேரம் சுருக்கமாக இருக்குது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்கிறார். அது என்னது? இரக்கம் பெறுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். தேவஜனமே, இன்னைக்கு இரக்கத்தை பத்தி தான் பார்க்க போகிறோம். அப்ப முதல் காரியம் இரக்கத்துல ஆண்டவர் இரக்கத்துக்கு அர்த்தம் கொடுக்கிறார். God define mercy. சரியா? இங்கிலீஷ்ல நீங்க பாயிண்ட் எடுக்கிறவர்கள் 3D வரும். அது முதல் காரியம். God define mercy. ஆண்டவர் இரக்கத்துக்கு அர்த்தம் கூறுகிறார். சரியா? 7வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஒரு ஆள் வாசிங்க. அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். பாருங்க, இந்த இரக்கத்தை குறித்து நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஒரு கதையை நான் சொல்லுகிறேன், நீங்க சுலபமாக அதை புரிந்து கொள்ளும்படி. பாருங்க, என்னைக்குமே இரக்கம் பெறுகிறது நம்ம என்ன நினைக்கிறோம்? சும்மா கொடுக்கறது தான். ஐயோ பாவம்னு சொல்றது, ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லுகிறது தான் இரக்கம் நினைக்கிறோம். இல்லைன்னா கொஞ்சம் உதவி செய்யலாமே அப்படின்னு நினைக்கிறதா கிடையாது. நான் ஒரு கதையை சொல்லுகிறேன் பாருங்க. ஒரு ஊர்ல உண்மையா நடந்த கதை. ஒரு மெஜிஸ்ட்ரேட் இருந்தாலும், சரியா, ஒரு லாயர் நம்ம ஊர்ல நம்ம வைத்துக் கொள்வோம். அந்த மெஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணாராம்? அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல உட்கார்ந்து பார்க்கிறாராம். அவரோட சகோதரன் வராராம். வந்து உட்காராராம். ஒரு தவறு செஞ்சு என்று சொல்லி ஒரு திருட்டு கேஸ் வைத்துக் கொள்வோம். சரியா? திருட்டு கேஸுக்குள்ளாக மாட்டிக்கொண்டு வராராம் அவரோட கூட்டாளி. சரியா? அப்ப இங்க இருக்கிறவர், மெஜிஸ்ட்ரேட்ல இருக்கிறவர் என்ன பண்ணாரு? ஐயோ, என் கூட்டாளி தானே, நம்ம எப்படியாச்சும் விடுதலை செய்தரலாம், நம்ம கூட்டாளி தானே, எப்படியோ உதவி செய்து இதை நம்ம செட்டில் பண்ணிடலானே யோசிக்க கிடைக்காது. இந்த மெஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணாராம்? அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனையை கொடுத்தாரு. அது என்ன தண்டனைனா, திருடனை காசு நீ கொடுக்கணும், வேற ஏதாச்சும் நீ கெடுதி ஏதாச்சும் செய்து எல்லாத்தையும் போட்டு உடச்சிருந்தாலும் அதுக்கும் நீ கணக்கு கொடுக்கணும்னு சொல்லி அதுதான் தண்டனை. திருடனை கொடுத்துட்டு மீதி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீ கொடுக்கணும். பாருங்க, ஒரு மெஜிஸ்ட்ரேட்டா இருந்து, ஒரு லாயரா இல்லைன்னா ஒரு லாயரா ஜட்ஜா இருந்து அவர் வேலையை அவர் கரெக்டா செய்யறாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரா? அதுதான் இரக்கம். அவர் என்ன தெரியுமா பண்ணாரா? இவருக்கு நல்லாவே தெரியும் அவன் காசு இல்லாதனால தான் திருடனாயிட்டு சொல்லி இந்த மெஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணாரா? அவர் வேலைக்கு அவர் கரெக்டா நடந்துக்கிட்டாரு, கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுக்குறாரு. ஆனா இரண்டாவது, அங்கிருந்து கீழே இறங்கி அவன் திருடினதுக்கும் அவன் என்னதெல்லாம் உடைச்சானோ திருடுறப்ப அது எல்லாத்துக்கும் சேர்த்து இவரே அவரோட காசை கொடுத்து செட்டில் பண்ணாங்க. அதுதான் இரக்கம். என்ன அர்த்தம்னா, ஐயோ பாவம் சொல்றது மட்டும் கிடையாது, சரி அந்த பாவம் அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது அது மட்டும் கிடையாது, நம்மளும் இறக்குறோம். தெரியுமா? இந்த மெஜிஸ்ட்ரேட்டு சும்மா தண்டனையை கொடுக்கல, ஒரு மெஜிஸ்ட்ரேட்டா தண்டனையை கொடுத்தாரு. ஆனா இரண்டாவது கூட்டாளியா அந்த கடனை தீர்த்தாரு. யாரோட காசுங்க? இவரோட காசு. இழந்தது யாரு காசை? மெஜிஸ்ட்ரேட் தான். ஏதாச்சும் இழக்கணும், அதுதான் இறக்கம். ஆமென். புரிகிறதா? அதுதான் இறக்கத்தோட அர்த்தம். இன்னைக்கு உலகம் அதை அறிந்து கொள்ளவில்லை. அந்த வார்த்தை மட்டும் நல்லா இருக்கு, mercy. அப்பா, என்ன ஒரு அழகான வார்த்தை நல்லா இருக்கு. அர்த்தத்தை உலகம் அறியாம இருக்குது. இந்த மெஜிஸ்ட்ரேட் செஞ்சாரு பார்த்தீங்களா? அதுதாங்க உண்மையான வார்த்தைக்கு அர்த்தம். ஏதாச்சும் ஒன்று இறக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் இந்த சிஷ்யர்களுக்கும் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டவர் போதிக்கிறார். ஞாபகம் இருக்குதா? பவர் பாயிண்ட்ல ஒரு நாள் நான் பிரசங்கம் பண்ணும்போது மேக்சிமிலியன் கால்வே என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர், போதகர், ஃபாதர்னு வைத்துக் கொள்ளும். சரியா? அவரை குறித்து ஒரு போட்டோ போட்டு அவரை நான் காட்டினேன். இத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அவர் என்ன பண்ணாரா? மறுபடியும் ஞாபகம் இல்லாதவர்கள் நான் ஞாபகப்படுத்துகிறேன். அவர் என்ன பண்ணாரா? போலந்து தேசத்தில் உள்ளவர், இந்த ஹிட்லர் காலத்துல ஜெர்மனி தேசம் போலந்து தேசத்தை பிடிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில 10 கைதிகளை எடுத்துட்டு போயிட்டு சிறைச்சாலையில போட்டுருச்சான். 10 பேரும் சாவடிக்கணும் என்று சொல்லி ஜெர்மன் தேசம். சரியா? அப்ப இந்த மேக்சிமிலியன் கால்வே இவர் என்ன பண்ணாரு? அந்த 10ல ஒரு ஆளுக்காக அவர் என்ன பண்ணாரு? நீங்க அவங்கள சாவடிக்காதீங்க, அவருக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணுங்க, என்னைய சாவடிங்க என்று சொல்லி அவர் அப்படியாக இன்னொன்னு ஒரு ஆளை இடத்தை எடுத்து அவருக்கு விடுதலை கொடுத்து இந்த ஃபாதருக்கு என்ன பண்ணாரா? தூக்குல போயிட்டு அந்த காலம் தூக்குல
விட்டுறது தான் நினைக்கிறேன். சரியா, வெட்டி சாவடிச்சுட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அதுதான் இறக்கம். ஆனா இந்த இறக்கத்துல காசு விஷயம் கிடையாதுங்க. சொந்த வாழ்க்கைய மேக்சிமிலியன் கால்வி அவர் கொடுத்தாரு. அதுதாங்க இறக்கம். இன்னைக்கு நிறைய நேரத்துல இறக்க வந்து அந்த வார்த்தையை பாருங்க, இறக்கம்னா நம்ம இறக்கணும் கொஞ்சம். நம்ம தானே இறக்கம், கொஞ்சம் இறக்கணும். நம்ம இன்னைக்கு நிறைய நேரத்துல இறக்கம்னு சொல்லுகிறோம். எந்த இறக்கமும் நம்ம வாழ்க்கை நம்ம பார்க்க மாட்டோம். எங்கேயுமே இறங்குறதில்ல. இங்கேயே மேலே எப்படி இருந்துட்டு ஐயோ பாவம் இறங்கி போனோங்க. அதுதான் அதோட அர்த்தம். அது ஆண்டவரை அழகாக சொல்லுகிறார். God defines what is mercy. God defines what is mercy. தேவஜனமே, இன்றைக்கு அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? சரி, இப்போ உங்களுக்கு நான் 2 கதையை சொன்னேன். சரியா? ஒரு மேக்சிமிலியன் கோல்பி அவரை பற்றி சொன்னேன், ஒரு லாயர் பற்றி சொன்னேன். இப்போ வேதத்தில் ஆண்டவர் இரக்கத்தை பற்றி ஒரு கதையை சொல்கிறார். அதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். என்னோட திருப்பி கொடுங்க. மத்தேயு 18வது அதிகாரம். மத்தேயு 18வது அதிகாரம் வசனம் 21 to 35. எல்லா வசனத்தையும் நம்ம வாசிக்க வேண்டாம், நேரம் இருக்காது. ஆனால் திருப்பி கொடுங்கள். ஒரு வசனமாக அழகாக நான் கதையாக நான் கொண்டு போகிறேன். என்னோட நீங்கள் தங்கி இருக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செஞ்சு திருப்புகள், வேதத்தை திருப்புகள். மத்தேயு 18வது அதிகாரம் வசனம் 21. சரியா? பாருங்க, இந்த பகுதியில 21வது வசனம் திருப்பிட்டீங்க தானே? மத்தேயு 18:21. இந்த பகுதியில பேதுரு என்ன பண்ணுகிறாரு? பேதுரு இயேசு கிட்ட கேட்கிறாரு, சரி, நான் எனக்கு விரோதமா ஒரு ஆள் பாவம் செய்யும்போது நான் எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்ப அதே 21வது வசனத்துல அவரே சொல்கிறாரு, 7 தடவை மறைக்கலாமா? மன்னிக்கலாமா? மறைக்கலாம் முடியாது, ஒரு தடவை மறைக்க முடியும். மன்னிக்கலாமா? சரியா? 7 தடவை ஒரு நாள் வரைக்கும் நம்ம மன்னிக்கலாமா? ஆக்சுவலா 7 என்ற வார்த்தை வந்து பரிபூர்ணம் குறிக்கும். தெரியாத எல்லாத்துக்கும். அப்ப பேர் என்ன சொல்றா? ஒரு நாள். அப்ப ஒரு நாளைக்கு பரிபூர்ணம் ஒரு நாள் எத்தனை தடவை மன்னிக்க முடியும்? 7 தடவை தான் மன்னிக்க முடியுமா அப்படின்னு ஒரு அர்த்தத்துல கேட்கிறார். சரியா? அதுக்கு இயேசு அழகான ஒரு கதையை சொல்கிறார். சரியா? என்ன சொல்கிறாரு? அவர் சொல்கிறார் 22வது வசனத்தை பாருங்க. 7 தடவை கிடையாதுங்க. தமிழ் என்ன போட்டிருக்குது? 77 போட்டிருக்குதா? சரியா? 7 7 times 70. ஆமா, அதுக்குன்னு நான் போய் கொஞ்சம் கிரீக் 6000 தான் போயிருச்சு. சரியா? கிரீக்கர் முடிஞ்சு அதான் அர்த்தம். 7 கூட்டலா பெருக்கல் 70. அப்ப பரிபூர்ணத்தை நீ எது கூட நீ பெருக்கல் பண்ணோம், இன்னும் 70 பெருக்கல் பண்ணு. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை கணக்கு பண்ணுங்க? 490. கரெக்டா மேக்ஸ்? 490. அப்போ ஒரு நாளைக்கு அப்ப 490 தானா? 491 மன்னிக்க முடியாதா? அதுக்கு அர்த்தம் கிடையாது. எத்தனை தடவையா இருந்தாலும் மணின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். அதுக்கு ஒரு கதையை சொல்லுகிறார் பாருங்க. அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? 23வது வசனத்துல இருந்து 33வது வசனத்துல இயேசு ஒரு கதையை சொல்லுகிறார். சரியா? என்ன கதைனா, ஒரு ராஜா என்ன பண்ணாரா, அவரோட வேலைக்காரனுக்கு இல்ல ஊழியக்காரனுக்கு என்ன பண்ணாரா, 10,000 தாலந்து காசு கொடுத்துருக்கிறாரு. சரியா? 10,000 talent கொடுத்துருக்கிறாரு. கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, கொஞ்ச நாள் சேர்ந்து அவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு கேட்கிறாரு, எங்கடா காசு? உன்னை தூக்கி நான் சிறைச்சாலையில போட போறேன்னு சொல்லி. அப்ப அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுகிறான், கெஞ்சி மன்றாடி சொல்லுகிறான், என்னை மன்னிச்சிருங்க, நீ ராஜா என்னை மன்னிச்சிருங்க, இனிமே நான் செய்ய மாட்டேன். மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு ராஜா என்ன பண்றாரு, சரி உன்னை நான் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டுட்டாரு. நல்ல செய்தி தானே? நல்லது. சரியா? ஆனா என்ன நடந்துச்சுன்னா, மன்னிக்கப்பட்ட இந்த ஊழியக்காரன் என்ன பண்ணுகிறான், அவனுக்கு கீழே இருக்கிற, அதாவது அவனுக்கு கீழேயோ இல்ல மத்தவங்கிட்ட அவன் யார்கிட்ட கடன் கொடுத்தானோ கொஞ்சோண்டு காசு தான். சரியா? ரொம்ப காசு கிடையாது, கொஞ்சோண்டு தான். அவன் என்ன பண்ணுறான், 28வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, மத்தவங்க கிட்ட போயிட்டு காசு வாங்குறான். நீ என்கிட்ட கடன் வாங்கினதானே, காசு கொடு. நீ என்கிட்ட கடன் வாங்கினதானே, காசை கொடு அப்படின்னு சொல்லி மத்தவங்க கிட்ட போயிட்டு, நீ கொடுக்கலன்னா உன்னை தூக்கி நான் சிறைச்சாலையில போடுவேன் சொல்லி அவன் மத்தவங்க கிட்ட போய் கேட்க ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த கதை 30வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ராஜா காதுக்கு எட்டிருச்சு. ராஜா என்ன பண்றாரு, அட பாவி, நம்ம ஊர் பாச தான், இவனை நான் மன்னிச்சு விட்டேன், ஆனா இவனை பத்தியா மற்றவனை அவனால மன்னிக்க முடியல என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப 33வது வசனத்தை வாசிக்கிறேன். ஒரு கேள்வி அழகாக கேட்கிறாரு.
நான் உடனே மன்னிச்சு 10,000 தானது, 10,000 காசுன்னு வச்சுக்கோமே, நம்ம ஊர் காசு, 10,000 வண்டியை நான் மன்னிச்சிட்டேன். ஆனா அவன் கேட்ட ஒரு 100 வண்டியும் அவனால மன்னிக்க முடியலையே. ஆனா தமிழ்ல வேற வார்த்தை பாய்க்கப்பட்டிருக்குது. என்ன வார்த்தை? 33ல மன்னிக்குமா என்ன பண்ணுக்கு? இறங்கினது போல. தமிழ்ல மத்திய 5:7க்கும் அங்க இறக்கம், இங்க இறங்கினது போல. வேற வேற வார்த்தை தமிழ்ல பாய்க்கப்பட்டிருக்குது. ஆனா கிரீக்ல ஒரே வார்த்தை தான், எலியோஸ். ரெண்டும் ஒரே வார்த்தை தான், இறக்கம். நான் அவன் மேல இறக்கப்பட்டேன், ஆனா நீங்க அவன் மேல இறக்கப்படுவீங்க. இன்னைக்கு ஆண்டவர் அழகாக அர்த்தம் கொடுக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மள மன்னிச்சிருக்கிறாரு, மற்றவங்களை நம்மளால மன்னிக்க முடியல. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட இறக்கம் பட்டு கொடுத்துருக்கிறாரு, ஆனா நம்மளால மற்றவங்க கிட்ட இறக்கம் காட்ட முடியலையே. நம்ம காட்டுற இறக்கம்னா இறங்காம இறக்கம் காட்டுறோம். ஓகே, ஐயோ பாவம், ஐயோ நான் வந்து செஞ்சிடும், ஐயோ ஓகே சரி செஞ்சிடலாம். ஆண்டவர் அதை கேட்கல, நீ இறங்கு, நீங்க ஏதாச்சும் இறங்கணுமே. நல்லா யோசிச்சு பாருங்க, இயேசு நம்ம மேல இறக்கம் வச்சனாலதான் சிங்காசனத்தை விட்டு நமக்காக வந்தார். இறங்கி வந்திருக்கிறார் தானே, இறங்கி வந்திருக்கிறார் தானே. அதான் ஆக சிறந்த இடத்துல இருந்து உலகத்திலே ஆக மோசமான தண்டனை சிலுவையில தொங்குறது தான். ஆக மேல இருந்து ஆக கீழே வரைக்கும் நம்மனால தானே இறங்கி வந்தாரு. ஆனா நம்மளால கொஞ்சம் கூட இறங்க முடியல. அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்குது. நம்மளால கொஞ்சம் கூட இறங்க முடியாம இருக்குதே. பாவம்னு சொல்லுவோம், ஆனா இறங்குறோமா? அதுதான் கேள்வி. தேவஜனமே, நீ மன்னிக்கிறோமா? மன்னிப்பு முக்கியம்னு சொல்லுகிறோம், மன்னிக்கிறோமா? எபேசியர் 2வது அதிகாரம் வசனம் 3 இந்த வசனத்தை மட்டும் வாசிக்கிறதுக்கு நம்ம கவனிச்சோம். எபேசியர் 2வது அதிகாரம் வசனம் 3. ஆமா, கோபாக்கு நீக்கி தான் நம்ம ஆளா இருக்கணும். வேற ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் கோபாக்கு நீக்கி தான் நம்ம ஆளா இருக்க வேண்டும். ஆனா ஆண்டு என்ன பண்ணாரு? அவரோட இறக்கத்தினால அவரோட குமாரனை நான் கொடுக்குறாரு. இறக்கம் வச்சிருக்கிறதுனால தான், நம்ம மேல பாசம் வச்சிருக்கிறனால தான், நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறனால தான், நம்மளை மன்னிக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருந்தனால தான் அவர் அதை செய்யறாரு. ஆனா இன்னைக்கு நம்ம மத்தவங்களை மன்னிக்க முடியல, நம்மளால மத்தவங்க விட்டு கொடுத்து போக முடியல. மத்தவங்களை சரி பரவாயில்ல நீ செய்ய, நான் பரவாயில்ல நான் செய்யறேன், எனக்கு வேணாம், நான் பரவாயில்ல நீ கொடு, நீ எடுத்துக்கோ, அப்படி நம்மளால சொல்ல முடியல. நம்ம மத்தவங்க நம்ம ஏன் இறக்கம் பண்ண முடியல? ஏன் இறங்கி போக முடியல? சரியா, இறக்கத்துல இருந்து கொஞ்சம் கொண்டு வரும். சரியா, இறக்கம் என்று சொல்லும்போது நம்ம மன்னிப்பு கொடுத்து நம்ம பேசலாம். ஏன்னா மன்னிக்கும் போது இறங்கி வரணும். இறக்கம் வச்சாதான் மன்னிக்க முடியும். யோசிச்சு பாவம் நம்ம மனுஷன் நம்ம ஏன் முடியல? ஏன் முடியல? ஏன் எத்தனை வருஷம் ஒரு ஆள் நம்மளால பேசாம இருக்க முடியுது? எப்படி முடியுது? இறக்கம் இல்லை. நான் செஞ்சது ரைட்டா, அவன் செஞ்சது தப்பு, நான் மன்னிக்க மாட்டேன். சரி இறங்கி போ, அதை ஆண்டவர் கேட்கிறாரு, நீ இறங்கி போ. ஏன் இறங்கி போக முடியல? இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை நினைச்சிருந்தாரா? இதற்காக மறிக்கிறதுக்கு நான் சும்மா இருந்தலாம்னு ஆண்டவர் நினைச்சிருந்தாரா? கடைசி ஒரே ஒரு சான்ஸ் இருந்துச்சு கெட்செமனே தோட்டத்துல. ஆண்டவரே உங்க சுத்தமான இந்த பாத்திரத்தை எடுத்து போட்டுன்னு அவர் ஜெயிச்சிருக்க மாட்டாரு. ஆண்டவர் இதுக்காக நான் மறிக்கிறதுக்கு எனக்கு வேணாம் ஆண்டவரே. ஏன் தெரியுமா? அங்க பேர் தூக்கிட்டு இருந்தாரு. 3 வருஷம் இயேசு கூட்டாளி சாவு போறான்னு சொல்லிட்டு இருக்கான், அவன் தூக்கிட்டு இருக்கான். இயேசுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க போய் உங்க பிள்ளை, உங்க அம்மா அப்பா பக்கத்துல பிள்ளைகிட்ட சொன்னீங்க, நாளைக்கு காலையிலே கண்ணு வந்து சாமி எடுக்க போறாரு. ஆமா ஆமா சரி பட தூக்கு அப்படின்னு உங்க பிள்ளை சொல்ல எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேதுரு அதான் பண்ணி 3 பேரும் அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் நாளைக்கு மறந்து போறாரு, கையை தூக்கிட்டு இருக்குங்க ஜாலியா. எப்படி இருந்திருக்கும்? இயேசு அந்த ஜெபத்தை ஜெயிச்சிருக்க வேண்டாமே. ஆண்டு தூக்கிட்டு இருக்குங்க, இந்த தூக்கு மூச்சுக்கு நான் போய் சாவதுக்குள்ளா நான் வேற ஏதாச்சும் செஞ்சுட்டு போயிடணும் ஆண்டு சொல்லி தருக்கலாம். நீங்க அப்படிதான் நம்ம பாக்குறோம். இதுங்களை நான் மன்னிக்கிறது பார்த்தா நான் சும்மா நானே இருந்துருவேன், நான் பேச மாட்டேன். ஓகே, உன்னை ஆண்டு பேசாம இருக்குன்னு சொல்ல கிடையாது. எங்கேயுமே வேதத்துல உங்களுக்கு யாருமே கோபம் இருந்தா நீங்க பேசாம இருக்க கடவுள் அப்படின்னு எங்க வேதத்துல போட கிடையாது. மணி இறங்கி போ, நான் இறங்கி உனக்காக வந்ததில்லை. ஏன் இல்ல நான் தப்பு பண்ணா அவங்க தான் எனக்கு மன்னிப்பு கேட்கணும்.
இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு தான். இப்போ அங்கே போய் ஆண்டு சொல்லுவார், உனக்காகலாம் உனக்கு இந்த இடம் இல்லை, நீ கிளம்பு. டிக்கெட்டை கொடுக்கலன்னா இன்னைக்கு இறக்கம் பெறுகிறது. ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறோம்? ஏன் அந்த ஈகோ கொஞ்சம் சுற்றி சைடில் வச்சுட்டு பரவாயில்ல நான் மன்னிக்கிறேன், அவர் மன்னிக்கிறாரு, நான் உன்னை மன்னிக்கிறேன், யார் சொல்ல மாட்டோம். இன்னொன்று ஒரு அழகானது, யார் ஜாவா சொல்லி கொடுத்தான்னு தெரியல, மன்னிச்சாலும் சில பேர் சொல்லுவாங்க மறந்துடணும்னு சொல்லி. ஆனா இப்ப என்ன ட்ரெண்ட்னா, ஃபர்ஸ்ட் மன்னிச்சிட்டேன் மறந்துட்டேன் ஃபர்ஸ்ட், ஆனா இன்னும் மூளையில இருக்கு. யோ என்னையா இது, மன்னிச்சு மறந்துட்டேன்னா எப்படி மூளையில இருக்கும்? அவுட் ஆகாது. கேட்கிற நாங்களாம் பார்த்து என்னன்னு நினைச்சுட்டு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. நாங்களும் ஐயோ ஆமா மனுஷன் நினைச்சுக்க முடியும். அட பாவி மனுஷன்னா மறக்கலன்னு சொன்னேன், ஏன் இப்படி கஷ்டப்பட்டு இருக்க? சொல்லதான் முடியாது. மனுஷன் நினைச்சுக்கிட்டு ஆமா ஆமா சரிம்மா ஆமா ஐயா சரி, என்ன பண்றது? தேவஜனமே மன்னிப்போம், இறக்கும், இது எல்லாம் ரொம்ப முக்கியம். மத்திய 9:27 மறுபடியும் அந்த வார்த்தை வருகிறது. இயேசு செய்யல, அவர் காட்டுகிறார். 2 குருடர்கள் வருகிறார்கள், ஆண்டவர் இரக்கம் பெற்றார் என்று சொல்லி மத்திய 27 அழகாக போட்டிருக்குது. சரியா? ஆண்டவர் இரக்கம் பெற்றார். தேவஜனமே இன்னைக்கு நமக்கு இறக்கம் இருக்குதா? இறக்கம் என்று சொல்லுறதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, நம்ம ஏதாச்சும் இழக்கணுங்க. இறக்கம் பெறும்போது நம்ம ஏதாச்சும் இழக்கணும். மன்னிக்கும் போது நம்ம ஈகோ கொஞ்சம் இறக்கணும். மன்னிக்கும் போது நானும் தப்பு பண்ணேன்னு கொஞ்சம் வாயை திறந்து சொல்லணும். நான் தப்பே பண்ணல, சரி நீ தப்பே பண்ணல, ஆனா ஏசுறப்ப என்னன்னா சொல்லி ஏசிருப்ப, நீ தானே பேசுனேன், அதுக்கு யார் மன்னிப்பு கேட்பா? எல்லாத்துக்கும் சேர்த்துதான். சரியா? அதுதான் முழுமையான இறக்கத்துக்கு அர்த்தம். அதை ஆண்டவர் காட்டினார். God defines mercy. அடுத்தது God desires mercy. அடுத்தது ஆண்டவர் இறக்கம் காட்டுறதுக்கு ஆசைப்படுகிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வார்த்தை கவனமா கவனிக்கணும். ஆண்டவர் இறக்கத்துக்கு ஆசைப்படுகிறார். அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் இறக்கத்தை காட்டுறதுக்கு ஆசைப்படல, இறக்கத்தை நம்ம காட்டணும்னு அவர் ஆசைப்படுறார். அதுதான் அதோடைய அர்த்தம். சரியா? அதுதான் அதோடைய அர்த்தம். கொஞ்சம் பழைய ஏற்பாட்டுக்கு திரும்பும். சரியா? ஓசையா எங்க இருக்குன்னு கேட்காதீங்க. சரியா? பழைய ஏற்பாட்டு பின்பகுதியில் இருக்கும். சரியா? தானியேல் பிறகு அப்படியே சுற்றியே வாங்க, ஓசையா வந்துடும். சரியா? ஓசையா 6ஆம் அதிகாரம் வசனம் 6. ஆமென். எதை விரும்புகிறாரா? தேவன் அறிவுக்கு அதுக்கு மேல ஒன்று போங்க. என்ன பண்றீங்க? இறக்கத்தை. அப்ப எது அவர் ஆசைப்படுகிறாரா? எதை ஆசைப்படுறாரா? இறக்கத்தை ஆசைப்படுகிறாரு. அப்பனா அவர் இறக்க காட்டுற, அவருக்கு வேமா இறக்கத்தை காட்டிட்டு தான் இருக்கிறாரு. அது அவரோட குணாதிசயம், அப்படிதான் இறங்கிக்கிட்டே தான் இருப்பாரு. ஆனா அது ஆசைப்படுறதுக்கு என்ன அர்த்தம்னா, அது நம்ம காட்டணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அப்ப நம்ம மற்றவர்களுக்கு இறக்கம் காட்டணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறாரு. ஆனா என்ன பிரச்சனை, நம்ம தான் ஆசைப்பட மாட்டோம். ஏன்னா நமக்கு தான் பல ஈகோ, பல சிந்தனைகள், பல யோசனைகள், நான் எதுக்கு இறங்கி போனோம் அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் அதை கேட்கல, ஆண்டவர் அதை விருப்பப்படுறாரு. இறக்கம் காட்டுங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறாரு. அதுதான் ஆண்டவர் விருப்பப்படுறாரு. சரி, பழைய ஏற்பாடுல தானே இருக்கு, புதிய ஏற்பாடு இயேசு சொல்லலையே, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? சொல்லலையா? இப்ப மறுபடியும் மத்திக்கு வருவோம். மத்திய திரும்பி மத்திய 9:13 வாசிங்க. மத்திய 9:13. ஆமென். என்னதான் வசனத்தை போல எங்க பார்த்தோம்? அதே வசனம் தான். இன்னும் முடியல. 12வது அதிகாரம் திருப்புங்க, 7வது வசனம். 12:7. ஆமென். எதுக்கு
ஓசியா 6வது அதிகாரம் 6வது வசனத்தை இயேசு மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லாத்துக்கும் ஆசை இல்லாமலா? விருப்பம் இல்லாமலா? இயேசுக்கு நம்ம இறக்கப்படணும்னு ஆசை இல்லாமலா? இதை மறுபடியும் 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 எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கிறாரு? மத்திய 23 வாசம் அதை தான் சொல்லுகிறாரு. விடாம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. எதுக்கு சொல்றாருன்னா நம்ம இருக்க காட்டணும் அவர் ஆசைப்படுறாரு. அதுதான் அவர் விருப்பப்படுறாரு. நான் காட்டுறேன், நான் உங்க மேல இறக்க வச்சிருக்கிறேன், ஆனா நீங்களும் தயவு செஞ்சு மற்றவங்க மேல இறக்க வைங்க ஆண்டு கேட்கிறாரு. அது அவர் விருப்பப்படுறாரு. நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. வெளியுறவு மட்டும் கிடையாது, குடும்பத்தில் இருக்கிட்ட இறக்கணும்னு சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அதுல மன்னிப்பும் இருக்குது. இறங்கி வந்தா இறக்க வந்தாதான் மன்னிக்க முடியும். மற்றவங்க குற்றச்சாட்ட கூடாது. 12:7 சொல்லுகிறது, இறக்கம் இருந்துச்சா குற்றச்சாட்ட மாட்டீங்கன்னு. அப்ப இறக்கத்துல நிறைய காரியம் அடைஞ்சிருக்குது. அப்ப ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாரு. மன்னிப்பு, இறக்கம், இறங்கி வரணும். மற்றவங்க சும்மா குற்றச்சாட்ட கூடாது, பொய் காரியம் பேசக்கூடாது. அது எல்லாம் இறக்கத்துல தான் இருக்குது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அது அவர் எதிர்பார்க்காம அவர் கேட்க மாட்டார். எத்தனை தடவை அதே வசனத்தை மறுபடியும் மறுபடியும் என்ன ஆண்டுல மறுபடியும் மறுபடியும் தேய்திர அதே சொல்லிட்டு இருக்கான்னு சீச்சனை கேட்டிருக்கலாம். அது மறுபடியும் மறுபடியும் அதை சொல்றாருன்னா அது முக்கியம் அர்த்தம். தேவஜன்மைக்கு அது ஆண்டு எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட இருந்து. ஓசியா மறுபடியும் வருமா? திரும்ப வேண்டாம், கதையை நான் அழகா நான் சொல்லுகிறேன். ஓசியாவில் என்ன நடக்குதுன்னு சொல்லி நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய தீர்க்கதரிசிகள் அந்த காலத்தில் இருந்தார்கள். எல்லாருமே இஸ்ரவேல் விசுவாசமா இல்லை என்று சொல்லி ஆண்டவர் அழைத்தவர்கள். அதுல உதாரணம் ஓசியா. ஆனா ஓசியாவோட சூழ்நிலை தான் ஆக மோசம். ஏன்? ஆண்டவர் சொல்றாரு, நீ யாருக்கு திருமணம் பண்ணோம்? போன வருஷம் எம்டபிள்யூ இப்பதான் ஞாபகம் இருக்கு. எம்டபிள்யூ கிறிஸ்ல இருந்துச்சு. யாரை போய் கல்யாணம் பண்ணோம்? விபச்சாரியை. ஆண்டு சொன்னா செஞ்சிருவோமா? ஆண்கள் சொல்லுங்க பாப்போம். ஆண்டு செய்ய சொன்னா செஞ்சிருவோமா? செஞ்சுதான் ஆகும். அது செஞ்சுதான் ஆகணும். செய்வோமா? விபச்சாரிய நம்ம ஊன்னு சொன்ன வீட்டுல பிச்சை எடுத்துருவாங்க. ஆமா தானே? சாதாரண காரியம் கிடையாது. ஓசியா செஞ்சார். அதை ஏன் ஆண்டவர் செய்ய சொன்னார்னா, ஓசியா எப்படி மனைவியை விபச்சாரியாக ஏற்றுக்கொண்டானோ அதே மாதிரி தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் ஆவிக்குரிய ரீதியில இஸ்ரவேலை திருமணம் பண்ணியிருக்கேன், மனவாட்டின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்ப திருசபை, ஆனா அந்த காலத்துல இஸ்ரவேல். ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படிதான் என்ன பண்ணிச்சு, பாவத்துல நான் அன்பு காட்டுறேன், ஆனா ஏன் அன்பு வேணான்னு சொல்லி காசுக்காகவும் நல்ல துணிக்காகவும் உடைத்தலுக்காகவும் வேற அன்பை தேடி போயிடுச்சுன்னு சொல்லி ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுறாரு. ஆமாதானே? அது எதை காட்டுது? உடன்படிக்கை விசுவாசத்தை ஆண்டுக்குள்ள இஸ்ரவேல் உள்ள வைத்துக் கொள்ளாத உடன் காட்டுகிறது. இன்னைக்கு அதுல தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ என்கிட்ட வந்து பலி கொடுக்கறத நான் எதிர்பார்க்கல, நீ இறக்க காட்டுறதை நான் ஆசைப்படுகிறேன். ஏன் தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதே ஓசியா 5வது அதிகாரம் வசனம் 7 நினைக்கிறேன், 5:7, ஓசியா 5:7. பலி கொடுக்கறதுக்கு எல்லாம் கரெக்டா வந்துடுவாங்க. பலி கொடுக்கறதுக்கு அப்ப அவங்களுக்கு பலி கொடுக்கறது எப்படின்னா, தப்பு பண்ணிட்டா பலி கொடுத்துடலாம். ஓகே, சட்டல் ஆண்டு மன்னிச்சிருவாரு. இதுக்கு நிறைய நேரத்தில் அப்படிதான் நம்ம இருக்கோம். சரியா? நம்ம சொல்லும்போது நம்ம சேஞ்ச் பண்ணலாம். பொதுவாக கிறிஸ்தவங்க தப்பு பண்ணிட்டு வர்ற சம்பளத்தை நான் காசு கொடுத்துட்டேன், ஓகே நான் சர்ச்சுக்கு இதை கட்டி கொடுத்துட்டேன், ஆண்டு மன்னிச்சிருவாரு. நான் இந்த காசை கொடுத்துட்டேன், ஆண்டு மன்னிச்சிருவாரு. ஆண்டு நான் ரசுவா கொடுக்குறியா? அது போய் போலீஸ்காரர்கிட்ட வச்சுக்கோ வேலையை, லஞ்சம் கொடுக்கறது. ஓகே இது செஞ்சுட்டு ஆண்டு மன்னிச்சிருவாரு. யாவும் சொன்னா உனக்கு உலகம் அப்படிதான் போய்கிட்டு இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களும் அதான் பண்ணாங்க. சரியா? அந்த வசனத்தை நான் கொடுத்துறேன். 5:6, ஓசியா 5:6. சரியா? எந்த வைக்கிறவங்க எழுதி கொடுக்கலாம். சரியா? அப்ப பலி கொடுக்கறது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதனால ஆண்டு 6வது அதிகாரத்துல 6வது வசனத்துக்கு சொல்றாரு, உங்ககிட்ட நான் பலிகளை நான் எதிர்பார்க்க கிடையாது. இன்னைக்கு யாரெல்லாம் சர்ச்சுக்கு இதை கொடுக்குறேன் தப்பு பண்றது, சர்ச்சுக்கு ஒழுங்கா வர்றது இல்லை, நானும் தஸ்ம பாக்கு கொடுக்குறேனே, நானும் காணிக்க கொடுக்குறேனே, நானும் இந்த வேலை செய்யறேனே, நானும் அந்த சோசியல் வேலை செய்யறேனே, ஆண்டு அதெல்லாம் கேட்க கிடையாது. இன்னைக்கு நம்ம ஆண்டுக்கு லஞ்சம் கொடுக்குறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டு அதெல்லாம் கேட்க கிடையாது. உன்கிட்ட நான் என்ன கேட்கிறேன்னா, இறக்கத்தை நான் எதிர்பார்க்கிறேன். நான் உன்கிட்ட எப்படி இறக்கமா இருக்கணுமோ நீ மற்றவங்கிட்ட இறக்கமா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன்.
அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவஜனமே, இன்னைக்கு பல தவறான காரியங்கள் சிந்தனையில விசுவாசியாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் நம்ம வைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் அதனை இன்னைக்கு கேட்க கிடையாது. ஆண்டவனே நான் கேட்கிறேன், நீ முதல் இறக்கமாயிரு, அதுதான் எனக்கு ஆசை. ஒருவருக்கு அன்பாயிருக்கு, அதுதான் என் ஆசை. இன்னைக்குதான் நம்ம ஒருவருக்கு அன்பா இருக்க முடியலையே. வீட்டில் தனிப்பட்ட முறையில் வந்து வீட்டு சந்திப்பு வரும்போது பல காரியங்கள் நான் கேட்கறதா இருக்குது. இவ்வளவு பத்தி தெரியுமா, அவ்வளவு பத்தி தெரியுமா, இது தெரியுமா, அது தெரியுமா, நான் வந்து உங்க கூட பேசுறது. ஆனா வீட்டில் வந்து கேட்கும்போது மற்றவங்களுக்காக தான், எல்லா வீட்லையும் இல்லை, தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்க, பாஸ்டர் என்ன தான் குத்துறாங்க, யாரையும் குத்த கிடையாது. சரியா? சில வீட்டில் கேட்கறது உண்டு. ஏன் அந்த மாதிரி கேட்கணும்? ஏன் அந்த மாதிரி என் காதல் நான் கேட்குறேன்? அப்போ எதுவும் உங்களுக்கு உள்ளுக்கு இருக்குது தானே. சரி, நான் படிக்கலாமேன்னு சொல்ற இறுதியும் வரமாட்டேது தானே. சரி, நான் விட்டு கொடுத்து போகலாமேன்னு சொல்ற இறுதியும் வரமாட்டேதே. நீங்க ஆண்டவர் இறக்கத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு கதை நான் சொல்லுகிறேன். ஏன் ஆண்டவர் இறக்கத்தை எதிர்பார்க்கிறார்னா, நீ நம்ம இறக்கம் காட்டும் போது நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும், மற்ற வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். ஒரு உண்மையான நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு போலீஸ்காரர் என்ன பண்ணாரா, என்னைக்குமே ரோட்டாக போய்கிட்டே இருப்பார். ஆனா ரோட்டாக போகும்போது ஒரே ஒரு வீடு மட்டும் அவர் அன்னாடிக்குமே பார்ப்பாராம். ஏன்னா அந்த போலீஸ்காரங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவரோட தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் மற்றவர்கள், நீ ரோட்டா போகும்போது இந்த வீடை மட்டும் நீ நல்லா உன்னிப்பா நீ பார்க்கணும். ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற பெற்ற தாய்க்கு அப்படி இறந்துட்டாங்க, சிறு பிள்ளைங்க தான் இருக்குதுங்க, ஒண்டியா இருக்குதுங்க, நீ பார்த்துக்கணும். இப்போ ரொண்டா பண்ணும்போது அதுக்கு பாதுகாப்பாக இருக்கா நீ பார்க்கணும் என்று சொல்லி இவருக்கு வேலையா. இப்போ இவர் என்ன பண்ணுவாரா, அண்ணாவுக்கு அந்த சைடு வரும்போது அதில் மூத்த பிள்ளை பொம்பளை பிள்ளை வந்து என்ன பண்ணுவான், அந்த போலீஸ்காரர் தாண்டும் போதெல்லாம் கை காட்டணும். பார்த்துட்டே இருக்கணும், கை காட்டலையா, போலீஸ் பயம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சான். ஒரு 2-3 மாசம் அப்படியே அவர் என்ன பண்ணும்போது பார்த்துட்டே இருப்பாரு. அப்புறம் அது கை காட்ட ஆரம்பிச்சுச்சான். இப்போ இவரும் கை காட்ட ஆரம்பிச்சாரு. அப்புறம் கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கும்போது என்ன நடந்துச்சான், திடீர்னு ஒரு நாள் அந்த பிள்ளையை காணுமா, விட்டாம அண்ணாடிக்கு இருந்த பிள்ளை திடீர்னு காணுமா. அப்புறம் என்ன பண்ணாரா, முன்ன கொஞ்சம் போயிட்டு ரிவர்ஸ் பண்ணிட்டு வந்து நின்றுட்டு இன்னும் சரியில்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, போய் கதவு தட்டினாராம். ஒரு பதிலும் வரலையே. கொஞ்சம் வேகமா தட்டினாரா, அப்பயும் பதில் வரலையே. சந்தேகம் வந்து என்ன பண்றாரா, கதவு உடச்சு உள்ளுக்கு போறாருமா. உள்ள போய் பார்க்கிறாரா, பிள்ளை வந்து மூச்சு பேசினாலும் அப்படியே படுத்து கிடக்குதான். 2 சின்ன வயசு தம்பிங்க வந்து பக்கத்துல வந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணாரா, அதை தூக்கி வச்சு காலையில வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாரு. கொண்டு போயிட்டு மற்ற காரியங்கள்லாம் பார்த்துட்டு குடும்பத்தில் அந்த குடும்பங்களை சில குடும்பத்தினர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, சொந்தக்காரங்களாம் வந்துட்டு வீட்டில் பார்த்துட்டு எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி நல்லா ஆச்சுன்னு சொல்லி மறுபடியும் அந்த வீட்டையும் விட்டுட்டு அப்புறம் இவரே அடுத்தது என்ன பண்ணாரா, திரும்பி ரோட்டா வரும்போது பிள்ளைக்கு சாப்பாடு தேவைப்படுமே, பெற்ற தகவல்லாம் இல்லையேன்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சாராம். அப்படியே திடீர்னு கொடுத்துட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா, பிள்ளைங்களாம் திடீர்னு சொந்தக்காரங்க வந்து வேற ஊருக்கு கூட்டி போயிட்டாங்க. 25 வருஷத்துக்கு பிறகு இவர் ரிட்டையர் பண்ண போறாரு. அந்த ரிட்டையர் பண்ற அன்னைக்கு அவரோட மேல இருக்கிற அதிகாரி வந்துட்டு சொல்றாங்க, கொஞ்ச நேரம் வா, உனக்கு ஒரு ஆளை காட்டணும் என்று சொல்லி. யாருன்னு போய் பார்த்தா, இவர் போய் பார்க்கறதுக்குள்ளாலேயே ஒரு ஏறக்குறைய ஒரு 30 வயசு இருக்கிற இல்லைன்னா ஒரு 25 வயசு இருக்கிற ஒரு வாலிப பெண் வந்து ஓடி வந்து கட்டி கொடுத்து அழுதுச்சான். அது அழுகும் போதே இவருக்கு தெரிஞ்சிருச்சான், அது யாரு, நான் சின்ன வயசுல ஹாய் காட்டினேன் அந்த பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் மேல் அதிகாரி கூப்பிட்டு சொன்னானா, இவன் இப்ப யாரு தெரியுமா, ரிட்டையர் ஆக போறாரு, ரிட்டையர் பண்ற அன்னைக்கு யாரு, அடுத்தது உனக்கு அப்புறம் போலீஸ் ஆக போகிற அடுத்த போலீஸ்காரங்க சொல்ல பாருங்க. உண்மை நடந்த கதை. கொஞ்சோண்டு இறக்கம் அந்த போலீஸ்காரர் காட்டினாரு. இன்னைக்கு அவன் வாழ்க்கையே மாறிடுச்சு. ஆமென். இன்னைக்கு அந்த பெண் இன்னும் போலீஸாக தான் இருக்கிறாங்க. தெரியல, லாஸ் ஏஞ்சல்ஸா கலிஃபோர்னியாவா என்று சொல்லி சில இன்னும் போலீஸாக தான் இருக்கிறார்கள். பெண்களுக்கு குறிப்பாக சிறு பிள்ளைகள் பெற்ற தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு போலீஸாக ஒரு பெண் போலீஸாக குறிப்பாக சிறு பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமென். ஒரு ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ், ஒன்னே ஒரு இறக்கம் தான் அந்த பிள்ளை வாழ்க்கையை மட்டும் மாற்ற கிடையாது. இன்னைக்கு இப்ப அந்த ஊர்ல யாரெல்லாம் பிள்ளைங்களுக்கு தாய் தாப்பனாம கஷ்டப்படுத்துறோம் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தேவஜனமே, இன்னைக்கு நம்ம கொஞ்சம் இறக்கம் காட்டணும்னா
பெரிய காரியங்களை ஆண்டு செய்ய முடியும். அதனால தான் ஆண்டு அதை எதிர்பார்க்கிறார். அதனால தான் ஆண்டு அதை ஆசைப்படுகிறார். இன்னைக்கு நம்ம ஒரு ஆளை மன்னிக்கும் போது இன்னைக்கு அவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க, சரி இவங்க என்னை மன்னிச்சிட்டாங்க, நான் இன்னொன்று ஒரு ஆளை மன்னிக்கலாமேன்னு சொல்லி. அந்த ஒரு ஆள் என்ன தெரியுமா நினைப்பாங்க, இவங்க என்னை மன்னிச்சிட்டாங்க, நான் ஒரு ஆளை மன்னிக்கலாமேன்னு சொல்லி. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு ஆள் மன்னிச்சனால எத்தனை பேர் எத்தனை இடத்துல மன்னிப்பாங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அதுதாங்க முக்கியம். இன்னைக்கு குடும்பத்தினரையும் நம்ம மன்னிக்க முடியாது, பக்கத்து இருக்காங்க நம்ம எப்படி மன்னிப்போம்? அவன் என் இடத்துல வந்து நட்டு வச்சுட்டான், எடுக்க சொல்லிடு, அப்படிதான் வரும். ஏன்னா அவன் வீட்டில் இருக்கணும், அவனால மன்னிக்க முடியல. அவனோட மாங்காய் மரம் கிளை நம்ம இடத்துல இன்னைக்கு விட்டு சொல்லிடு. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டு நினைப்பாங்க, அப்பாவி மாங்காய் மரம் இன்னைக்கு என்னையா பண்ணிச்சு, அப்படியே அந்த கடையில் ஒரு பழம் வந்தா நீ எடுத்துக்கோ, கேட்டு எடுத்துக்கோ. ஏன் அப்படி பேசணும்? ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க நம்மளால ஒழுங்கா படிக்க முடியல. எல்லா சூழ்நிலையும் அப்படி வராது, எல்லா சூழ்நிலையும் வராது. சில சூழ்நிலை வேற மாதிரியாக இருக்கும். ஆனா பொதுவாக அவங்க யோசிக்க வேண்டிய காரியம், நம்மளால பார்க்க முடிஞ்சா நம்மளால மன்னிக்க முடியலாம், இறக்கம் பெற முடியலனா மற்றவர்களை நம்ம எப்படிங்க செய்ய போறோம்? தேவஜனமே, முதல் காரியம், ஆண்டவர் இறக்கத்துக்கு அர்த்தத்தை கொடுக்கிறார், அதை விருப்பப்படுகிறார். மூணாவது, அதுக்கு கட்டளையும் விடுகிறார். சரியா? மூன்றாவது, God decree mercy. என்னதுங்க? ஆண்டவர் கட்டளையா நீ இறக்கம் பெறுன்னு சொல்ல கிடையாது. ஆனா இன்னொன்னு ஒரு காரியத்தை அவர் கட்டளை விடுகிறார். 5வது அதிகாரம் மத்தேயு 5:7 மறுபடியும் வாசிங்க. பாக்கியவான்கள் அவர்கள் இறக்கம் நிச்சயமாகவே பெறுவார். அதன் அர்த்தம் அவர்கள் பெறுவார்கள், அது நிச்சயம். அப்பனா நம்ம இறக்கம் பெறும்போது ஆண்டவரே சொல்கிறார், கட்டளை எடுக்கிறார், உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இறக்கம் பெறுவீர்கள். அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க, இறக்கம் பெறுகிறது கண்ணாடி போல. இன்னைக்கு நம்ம இறக்கம் பெற்றோம்னா, நம்ம மற்றவர்கள் பெற்றோம்னா நம்ம இறக்கம் பெறுவோம் ஆண்டவர்கிட்ட இருந்து. ஆமென். அப்ப அது கண்ணாடி போலதான், அது இறக்கம் மட்டும் கிடையாதுங்க, எல்லா விஷயத்துக்கும் அப்படிதான். நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவ்வளவுதான். இனி நம்ம மற்றவர்களுக்கு நம்ம மன்னிக்கும் போது அந்த பக்கத்துல ஆண்டு நம்மள மன்னிப்பாரு. அதான ஆண்டு சொல்லுகிறாரு, ஆண்டு கத்து கொடுத்து ஜபத்துல அதான சொல்லுகிறோம், நான் பிறர்கள் மன்னிக்கிறது போல நீங்க என்னைய மன்னிக்க. அப்படின்னா கண்ணாடி, நீ மன்னி ஆண்டு மன்னிப்பாரு, நீ இறக்கம் ஆண்டு இறக்கப்படுவாரு. ஆண்டு சொல்லுகிற முக்காவாசி காரியம் அப்படிதான் இருக்கும். அப்படி வீட்டு சந்தி போகும்போது அதான் இல்ல, இந்த பாகிஸ்தானி வீட்டு சந்தி அதான் நான் சொன்னேன். ஆண்டு என்ன சொல்றாரு, நீ என்கிட்ட வா, நான் உன்கிட்ட வரேன். ஆண்டு எல்லா விஷயத்தையும் அப்படிதான் சொல்றாரு, நீ இறக்கப்பட்டு நான் இறக்கப்படுறேன், நீ மன்னி நான் மன்னிக்கிறேன். ஆனா ஆண்டு ரொம்ப நல்லவருங்க. அவர் அப்படி சொன்னாலும் நம்ம கேட்காமலே அவரோட குமாரன் அவர் நமக்காக கொடுத்துருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, கேட்டோமா? யாராச்சும் கேட்டோமா? ஆண்டு இயேசு தயவு செஞ்சு கொடுங்க சிலுவையில மறிக்க கேட்டோமா? கேட்காமலே கொடுத்துருக்கிறாரு தானே. அவர் சொன்னார், என்கிட்ட வா, நான் வரேன். நம்ம வரவே இல்லை, அவரே வந்துட்டார். அவரே வந்து நான் பண்ண போகாம இருக்க, அதான பிரச்சனை. இப்ப நீங்க ஆண்டு எதிர்பார்க்கிறாங்க, இறக்கம் பெறணும்னு ஆண்டு எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் அதுக்கு அர்த்தத்தை கொடுக்கிறாரு, அதை விருப்பம் படுகிறாரு, அவர் அதை கட்டளையும் எடுக்கிறாரு. நீ இறக்கப்பட்டு பாரு, உனக்கு நான் கண்டிப்பா நான் இறக்கப்படணும் ஆண்டு சொல்கிறார். God defines mercy, God desires mercy, and He also decree mercy. ஆமென். தேவஜனமே, இன்றைக்கு மன்னிக்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில மன்னிக்க கத்துக்கும். இறங்கி வருகிற நேரத்துல, முடியாத நேரத்துல இறங்கி வர கத்துக்கும். விட்டு கொடுக்கிற நேரத்துல விட்டு கொடுக்காம பிடிச்சிட்டு இருக்க வேண்டாம், விட்டு கொடுத்து போக கத்துக்கும். மற்றவர்களை நேசிக்க கத்துக்கும், இறங்கி போக கத்துக்கும். ரொம்ப முக்கியம். இன்னும் சேப்போன்னு சொல்லாதீங்க. இந்த காரியத்தை ஆண்டு மறுபடியும் சொல்றாருன்னா, திடீர்னு ஆண்டு நாளைக்கு வந்து நின்ற போறாரு. இன்னும் மன்னிக்காம இருக்கும்போது ஆண்டு சொல்லிடுவாரு, நீனே அவன் என்ன நீ மன்னிக்கல, நான் எதுவும் உன்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படிங்க இருக்கும்? யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவர் இறக்கத்தை ஆசைப்படுகிறார். சரியா? கண்டிப்பா இறக்கும். ஆனா நான் மன்னிப்பை குறித்து நான் ரொம்ப பேசுவேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய கட்டுக்கள் மன்னிப்புனாலே இருக்குது. இறக்கம் பெறுகிறதும் மன்னிப்பு தாங்க. ஆண்டவர் மேலே இறக்கப்பட்டனால நம்ம மன்னிச்சாங்க. ஆமென். தேவஜனமே, ஆண்டவர் அதை ஆசைப்படுகிறார். கொஞ்சம் இறங்கி வந்தாதான் என்னதான் என்ன வந்து அப்படி இறங்கி பெற போறோம். கேட்டு அப்படியே சேர்த்து வச்சதுலாம் காண பெறுமா, அக்கௌண்ட்ஸ்ல காண பெறுமா, பேங்க் அக்கௌண்ட்ல காண பெறுமா?
கிரெடிட் கார்டில் மாதம் மாதம் காசு கொடுப்பானா? ஒன்றும் இல்லை தானே. அந்த ஈகோ தானே, அந்த ஈகோ தானே, அந்த கல்லான இருந்தது தானே. அது ஏன் கொஞ்சம் உண்டா என்னதான்? சார் உங்களுக்கு தெரியாது சார், 30 வருஷம் சார், 35 வருஷம் அப்பா என்ன ஒரு பொறுமை. அது பெருமை இல்லைங்க, அவமானம். 35 வருஷம் நீ மன்னிக்காம இருக்க, ஆண்டு இருக்க அவமானம். கிறிஸ்தவன்னு சொன்னாங்க அவமானம். மன்னிப்போம், மறப்போம். சரியா? மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அண்ணா இங்க இருக்கும், இங்க என்ன இருக்குது, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, மன்னிச்சு மறப்போம், இறக்கப்படும். ஒரு ஆண்டு கேட்கிற பாக்கியம். நீ மறைச்சனா நீ பாக்கியம். ஏன்னா நீ எப்படி இறக்கப்பட்டியா, அது ஓன் மேல ஒரு நாள் நான் இறக்கப்படுவேன். பாலகத்துல நின்று பாலகத்துக்கு போகிறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை, யாருக்குமே தகுதி இல்லை. ஏன்னா கோபாக்கினைக்கு தான் தகுதியானவங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா அப்பயும் பாலகத்துக்குள்ளாக போகணும்னா நம்ம இங்க இறக்கப்படுகிறோம்ல, அந்த ஆண்டு பார்ப்பார். அங்க நான் மேல இறக்கப்படுறேன், விடுப்பா நீமா விடுங்க, என் வீட்டுக்கு வா அப்படின்னு ஆண்டு இறக்கப்படுவார். ஆமென். அந்த நம்பிக்கை நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம முதலாவது இறக்கப்படுவர்களாக இருக்கும், இறக்குறவர்களாக இருக்கும், பாக்கியவான்களாக இருக்கும். ஆமென். கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம முடிப்போம். எழுந்து நிற்போம். ஆண்டவரே, இந்த வேலையிலும் ஆண்டவரே அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய பிரசங்கத்தில், உடைய ஊழிய ஆரம்பத்தில், உடைய பிரசங்கத்தில் ஆண்டவரே நீர் ஆரம்பிக்கும் போது பிரசங்கம் பண்ணுகிறீர். அதில் ஆண்டவரே இறக்கம் பெறுகிறதும் முக்கியமான ஒரு காரியமாக நீ சொல்லுகிறீர். ஆண்டவரே, போன வாரம் பார்த்தோம் நீதிமானாய் இருக்கணும் என்று சொல்லி, அதுவும் ஆண்டவர் மத்தியில் எத்தனை பகுதியில் நீ காண்பித்தீர். இன்றைக்கு இறக்கத்தை பற்றி நான் பார்க்கிறோம். ஆண்டவரே, மத்தியில் மறுபடியும் எத்தனை பகுதியில் நீ சொல்லுகிறீர், நான் இறக்கத்தை ஆசைப்படுகிறேன், விருப்பம் வருகிறேன் அப்படின்னு என்று சொல்லி. ஆண்டவரே, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எங்கள் குடும்பத்தினர்கள், கணவர், மனைவி, பிள்ளைகளுக்கு அவர்கள் ஏதாச்சும் விருப்பப்பட்டா நாங்கள் செய்துறோம், அவர்கள் ஏதாச்சும் ஆசைப்பட்டா எப்படியாச்சும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செஞ்சிடணும்னு பார்க்கிறோம். இன்னைக்கு நீர் எதுவுமே கேட்கலையே. இறக்கப்படுகிறீர், இறக்கம் நாங்கள் பெறணும் என்று சொல்லி நீ ஆசைப்படுகிறீர். நீங்க ஆசைப்படுறதை நாங்கள் செய்யாமல் இருக்கணும் ஆண்டவரே. நீங்க ஆசைப்படுகிறதை நாங்கள் செய்யாமல் இருக்கணும் ஆண்டவரே. செய்யணும் ஆண்டவரே, கண்டிப்பாக செய்வோம். இன்னிலிருந்து நேரத்திலிருந்து நாங்களும் இறக்கப்படுவோம் ஆண்டவரே. இதுக்கு முன்னாடி இறக்கம் பெற்றிருக்கிறோம், நிறைய ஊழியர்கள் நாங்கள் செய்திருக்கிறோம், நிறைய உதவிகள் செய்திருக்கிறோம். அது எல்லாம் ஒரு பகுதி ஆண்டவரே. இன்னைக்கு இறக்கத்துல மன்னிப்பும் இருக்குதே, இன்னைக்கு இறக்கத்துல விட்டு கொடுத்து போறதும் இருக்க, இன்னைக்கு இறக்கத்துல ஆண்டவரே மற்றவங்க பரவாயில்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விடுகிறதுக்கு, கொடுக்கறதுக்கு, அதுவும் ஆண்டவரை இறக்கத்துல வருகிறத, மற்றவர்களை பத்தி பேசாம இருக்கிறதும் இறக்கத்துல இருக்கிறத, இது எல்லாத்தையும் நாங்கள் வைத்துக் கொள்ளணும். எங்க வாழ்க்கையில நாங்கள் கொஞ்சம் இறங்கி வந்து நாங்கள் விட்டு கொடுத்து போனோம் ஆண்டவரே. நான் செஞ்சதா ரைட்டு, நான் செய்யறதுதான் நல்லது, நான் தப்பு பண்ணல அப்படின்னு பேசாம, சரி தெரியாம செஞ்சுட்டாங்க, தவறா செஞ்சிருப்பாங்க, மன்னிக்கலாமே என்று சொல்லி மன்னிக்கிற உள்ளத்தை எங்களுக்கு நீ தாரும். இறக்கம் பெறுகிற உள்ளத்தை எங்களுக்கு நீ தாரும் ஆண்டவரே. இந்த வேலையிலும் ஆண்டவரே நீ சும்மா சொல்ல கிடையாது, பாக்கியவான்கள் என்று சொல்லி அழகாக சொல்லுகிறேன். நாங்கள் இறக்கம் பெறும்போது நீரும் எங்கள் மேலே இறக்கம் பெறுகிறேன், நாங்கள் மன்னிக்கும் போது நீரும் எங்களை மன்னிக்கிறேன், நாங்கள் விட்டு கொடுத்து போகும்போது நீரும் எங்களுக்கு விட்டு கொடுத்து போகிறேன் ஆண்டவரே. ஆசீர்வாதங்கள் நீ கொடுக்கிறேன், நாங்கள் விருப்பம் வருகிற காரியங்களுக்கு வாழ்க்கை நீரும் கொடுக்கிறேன். அப்பா, அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த முக்கியமான ஒரு காரியத்தை வாழ்க்கையை நாங்கள் செயல்பாட்டுக்குள்ளாக கொண்டு வர எங்களுக்கு நிற்கிறவை தாரும். எங்களுடைய தங்கியும் ஆண்டவரே. ஆண்டவருக்கு அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வீடு திரும்பி சொல்லும் போதும் மீண்டும் அடுத்த வாரம் வர வரைக்கும் ஆண்டவரே எங்களுடைய தங்கியும் ஆண்டவரே. பல சோதனைகள் வரும், பல சூழ்நிலைகள் வரும், பல உபத்திரங்கள் வரும், எல்லாத்தையும் நாங்கள் விட்டு கொடுத்து இறக்கம் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு நீ கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு நீ கிருபை செய்யும் ஆண்டவரே. காலத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இதுக்கு பிறகு செய்கிற ஊழியர்கள் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நீரை பொருட்படுத்திக் கொள்ளும், நீரை வழி நடத்தும். காலத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை ஆண்டவரை நல்ல மேம்பனாக இருந்து எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.